எல்லை மீறியுள்ளாய், வரம்புகளை கடந்தாய். நீ செய்த செயல் உகந்ததாகாது. நான் செய்யாவிடில் யார் செய்வது? உன் செய்கைக்கு காரணம் என்ன? தந்தையின் கௌரவம், தங்களுக்கு இழைக்கப்பட்ட களங்கம், எனது மகளின் பெருவாழ்வு. என் களங்கத்திற்கு காரணம் நீயே மகனே. என்னிடம் வரம் பெற்று தரம் கருதாது ஈசனை சபித்திருக்கிறாய். ஈசன் கொய்தது எனது ஒரு சிரத்தைத்தான். எனினும் உன் செய்கையினால் படைக்கும் இந்த பிரம்மன் பழி கிடைக்கும் நிலை எட்டினேன். 4 சிரங்களும் சிரச்சேதம் செய்யப்பட்டதாக உணர்கிறேன். என்று எதனை நீ சதிக்கு நன்மை என்று கருதுகிறாயோ அதுவே நாளை அவளுக்கு தீமைக்கும் வித்திட வாய்ப்புண்டு மகனே. புதல்வி மீது கொண்டுள்ள பாசத்தால் உன் சதியின் சத்தியத்துவத்தினை மறந்தாயா? விழிப்பாய், நன்மை உணர்ந்து நேத்திரம் திறவாய் மகனே. அதுவே உன்னை காக்கும் கேடயம். நீ பலகாலம் கடும் தவமிருந்து தேவி சக்தியை உன்முன் தோன்றச் செய்து வரம் ஒன்று வேண்டினாய். அவர்களை உன் புத்திரியாக அவதரிக்கும்படி கூறினாய். அதை மறந்தாயா? நீ வரம் வேண்டிய காரணத்தையும் நான் கூற வேண்டுமா? கூறுகிறேன் கேள். மகாதேவன் உனது புதல்வி தாட்சாயினியை மனம் புரிந்து சிருஷ்டியினை உன்னதமாக்கி காலத்தின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அந்த காரணமாகும். இது காலத்தின் கட்டளை மகனே. அதற்கு அஸ்திவாரம் இட்டவனும் நீயே. அதை நீ மறந்தாயா? இனி எத்தனை பிரயத்தனம் செய்தாலும் காலத்தின் கோலத்தினை மாற்றுவது உன்னால் இயலாது. சாத்தியமற்றதனை சிந்திக்காதே. என் அறிவுரையை செவிமடுப்பாய். பிடிவாதம் வேண்டாம். உன் உள்ளத்தில் உறைந்திருக்கும் பகைமையை அகற்றிவிடு. இல்லையேல் இறுதியில் மிஞ்சியிருப்பது ஏமாற்றம் மட்டுமே. தங்களது அக்கறையைக் கண்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனினும் ஒரு வருத்தம். தங்களது மகனை தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே என்று. தங்களது மகனான தக்ஷன் மனதில் ஒன்றை நினைத்து விட்டால் நடக்காது என்பதற்கு வழியே இல்லை. சதியின் ஜனனத்திற்கு காரணங்கள் 1000 இருக்கலாம். அவள் ஜனித்தது இந்த தக்ஷனின் புதல்வியாக, எனது தாட்சாயணியாக, பிரஜாபதியின் பாசத்திற்குரியவளாக. உரிமை எனக்கு மட்டுமே உண்டு. புரிந்து கொள்ளுங்கள். அவள் ஜனனத்தின் காரணங்களை மாற்றியமைப்பேன். நோக்கங்களை முடிவு செய்வேன். எனக்கிருக்கும் சக்தியினால் அதை சீரமைப்பேன். அஸ்திவாரமிட்டது நான் என்பது உண்மை எனில் அமைப்பை எழுப்புபவனும் நானே. அதை சாத்தியமாக்க நான் ஸ்தாபித்த நெறிகளையும் மாற்ற தயங்க மாட்டேன். எனது மகள் சதியை அந்த சிவனுடன் இணைய விட மாட்டேன். போதும், நிறுத்து ரேவதி. எதற்கு இந்த நாடகம்? இதில் எனக்கு சிறிதும் உடன்பாடில்லை. எள்ளளவும் உன் மீது எனக்கு பிரியம் ஏற்படவில்லை. உன்னை மனம் முடிக்க தீர்மானித்தவனும் நான் அல்ல. அது உன் தந்தையின் நிபந்தனை. நான் ரோகிணியை விவாகம் செய்ய உன்னையும் ஏற்க வேண்டும் என கட்டளையிட்டார். உன் துன்பத்திற்கு காரணம் நான் அல்ல. அதை மறவாதே. நான் குற்றவாளியும் அல்ல. ரோகிணியின் கரம் பிடிக்கவே உன்னையும் ஏற்க வேண்டியதாயிற்று. உள்ளத்தில் முதலில் குடியிருப்பவர்தான் என்றென்றும் நமது பார்வையில் நிலைத்திருப்பார்.
அவர் நினைவே மனதில் நிரம்பியிருக்கும். எனது வாழ்வினில் அந்நபர் ரோகிணிதான். ரோகிணி இன்றி வேறு ஒருவர் சிந்தனை என் மனதில் இடம் புகாது. சற்று சிந்தித்து பார். மகிழ்ச்சியாக உள்ளாயா? இந்த பந்தம் திருப்தி அளிக்கிறதா? இல்லை. எனக்கு மகிழ்ச்சியா? திருப்தியுள்ளதா? இல்லை. எனினும் நான் ரோகிணியின் துணையினால் நிறைவடைகிறேன். ரோகிணியை மனையாளாக ஏற்பதற்காக என்னை மணமுடித்தீர்கள். தாம் நிறைவு பெற்றீர்கள், மகிழ்ச்சியும் அடைந்தீர்கள், திருப்தியும் கொண்டீர்கள். எனினும் என் நிலை, நான் பெற்றது யாது? ஏற்கிறேன். தம்மை நான் மணமுடித்த பொழுதில் தம்மீது மயில் கொள்ளவில்லை. எனினும் நம் பந்தம் பாசத்தை வளர்த்தது. இன்று என் உள்ளத்தினை தாமே ஆக்கிரமித்திருக்கிறீர்கள். எங்கெங்கு காணினும் தென்படுவது தமது தோற்றம்தான். இன்று மட்டும் நான் தம்மிடம் உரிமை ஏதும் கோரவில்லையே. எனினும் தம் மனைவி என்ற ஸ்தானத்தில் அத்தகுதொரு உரிமையை நான் எதிர்பார்ப்பது முறையற்றதா? அறிவேன். நான் தாம் ரோகிணியை உளமாற நேசிக்கிறீர்கள். எனக்கு அளிப்பதற்கு தம்மிடம் மையில் ஏதும் மிஞ்சவில்லை. ஆயினும் கணவனாக தம் கடமையை நிறைவேற்றும் எண்ணம் தமக்கு இல்லையா? இவ்வெண்ணம் விழுந்திருக்க வேண்டியது பிரஜாபதியின் மனதில்தான். அவர் அதனை செய்ய தவறினார். ஆகையால் உன் தடுமாற்றம் என்னால் ஏற்பட்டதல்ல. ஈசனை அடைவது ஒன்று மட்டும்தான் என் வாழ்வின் லட்சியமா? அன்னையும் தந்தையும் என் மீது கொண்ட நம்பிக்கைகள் மகத்துவமற்றதா? தந்தை கழித்த வாக்குகள் அனைத்தையும் தகர்த்தேன். நெறிமுறைகள் எனும் வரம்புகளை கடந்தேன். இன்று வரை என் பெற்றவர்களிடம் எதையும் நான் மறைத்ததில்லை. எனினும் இந்த முறை என் விருப்பங்களை தேடி அலையும் எனது முயற்சியில் மகளான எனது கடமையை நான் மறந்தேன். சுயநலம் எனது சிந்தையை வென்றதா? ஈசனும் ஈசலைப் போன்றவனை சூழ்ந்திருக்கும் அவன் ஆதரவாளர்களும் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க செய்த அத்தனை சூழ்ச்சிகளையும் என்றும் என்னால் மன்னிக்க இயலாது மகளே. அதற்கு தீர்வு காணவே மகாசபை கூட அழைப்பு விடுத்தேன். சிவனுக்கு சாபமளித்ததன் வாயிலாக இறைவன் என்னும் அவனது அந்தஸ்தினை பறித்திருக்கிறேன். ஒரு தந்தையின் கடமை குறித்து இன்று உணர்ந்தாயா மகளே? உனக்கு அவர் தனது வாழ்வில் அளித்துள்ள அந்தஸ்திற்கு இதுவே சிறந்த நிரூபணம். இறைவன் ஸ்ரீஹரியின் ஆசியின் பலன். அதனால்தான் பிரஜாபதியின் புதல்வியாக ஜென்மிக்கும் பேரினை நீ பெற்றாய். தன்னலத்தை அணுவளவும் கருதவில்லை. அவரது நினைவில் உறைவதெல்லாம் உன் நன்மை மட்டுமே. என்றும் அவர் உன்னால் வேதனை கொள்வது உகந்ததல்ல. உள்ளத்தில் குடியிருப்பவர்தான் நமது பார்வையில் நிலைத்திருப்பார். என் வாழ்வில் அவ்விடம் ரோகிணிக்கு மட்டும்தான்.
வருகை தருவீர்கள் என அறிந்திருந்தேன். தாம் அன்று என்னிடம் உரைத்தது அனைத்தும் சத்தியங்கள் அல்ல. தாம் என் மீது கொண்டிருக்கும் அன்பை நித்தியம். ஏனென்றால் தாமும் என்னை போலவே இந்த சந்திப்பிற்கு தவித்திருப்பீர்கள். இனியும் தம்மிடமிருந்து என்னை விலக்கி வைக்க பணிக்க வேண்டாம். நான் பிரிய மாட்டேன். நேர்ந்தது என்ன? தாம் மௌனம் சாதிப்பது ஏன்? என் உணர்ச்சிகள் பிரவாகமாகி பாய்ந்தோடுகின்றன. ஆனால் தாம் மௌனம் அணையாகி தடுக்கின்றதே. என் அன்னை தந்தையிடமும் இது குறித்து உரையாட இயலவில்லை. ஏனெனில் தாம் எனக்கு அளித்திருக்கும் ஸ்தானம் எதுவென யாம் அறியாதவள், தன்னிலை தெரியாதவள். இனியும் மௌனம் எதற்கு? இவ்வகையில் தாம் என்னை தவிக்க விட என்ன காரணம்?